ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, எப்பவுமே குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு உள்ள உறவாக இருந்தாலும் சரி, ஒரு கேப் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஃபில் பண்ணுறதற்கு பிசாசு ரொம்ப தீவிரமாக இருப்பான். குடும்ப வாழ்க்கையில் பாருங்க, இந்த கணவன் மனைவி 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க பாருங்களேன். இவங்க 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுற வரைக்கும், ஒன்றா பேசுகிற வரைக்கும், சிலருக்கு திருமணமான அந்த புதுசில் 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க. நாளைக்கு என்ன சமைக்கலான்றது முதற்கொண்டு ஒன்றா பேசுவாங்க. என்ன பேசலாம், எங்கே போகலாம், 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒளிவு மறைவோ இல்லை 2 பேருக்குள்ளேயும் வேற்றுமையோ இருக்காது. 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க. 2 பேரும் எங்கே போகிறோம் எங்கே வரோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் 2 பேருடைய மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி. ஆனால் எப்போ இந்த கணவன் மனைவியினுடைய உறவில் ஒரு சின்ன விரிசல் வருது பாருங்க, ஒரு கேப் வருது பாருங்களேன். அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறோம். ஒரு அன்னைக்கு நைட்டு 2 பேரும் எப்பவும் வழக்கமாக பேசிகிட்டு இருக்கிறவங்க ஒரு 5 நாள் நைட்டு 2 பேரும் ஒட்டுக்கா பேசலை. இந்த மாதிரி ஒரு கேப் வரும்போது ஒரு 3வது பர்சன் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க. அப்போ இந்த 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற கேப்பு விரிசல் பெருசாகி 3வது ஒரு ஏதாவது ஒன்று எதான இருக்கலாம், ஒரு டிவியாக இருக்கலாம், ஒரு ஃபோனாக இருக்கலாம், அது உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் இவங்க 2 பேரும் ஒன்றாகிறது, திருப்பி அந்த நிலைமைக்கு வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதே போல ஆண்டவரை கூடிய வாழ்க்கையிலையும் அப்படிதான். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப பெருசாக போட்டு மைண்டை போட்டு உழப்பிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாது. அதனால ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார். அதனால நம்ம ஒன்றும் பெருசா போட்டு எதையுமே குழப்பிக்க வேண்டியது இல்லை. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதுவரையிலும் நடத்தினவர், இப்போ நடத்துகிறவர், இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். மோசேயை பார்த்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை